السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيد المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் அஹ்மதே முஜ்தபா முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் உற்றார் உறவினர்கள், சஹாபாக்கள், தாபியின்கள், தபு தாபியின்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அதிசங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரித்தான ஷேக் நாயகம் அவர்களே, கண்ணியத்திற்குரிய ஹலீஃபா பெருமக்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான உலமா பெருமக்களே, பெரியோர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான நன்னாளில் புனிதர்களின் நினைவாக புனிதமிகும் மஜ்லிஸிலும் புனிதர்களோடும் நம்மை ஒன்று கூடச் செய்திருப்பதை போல், நாளை சுவன பூஞ்சோலையில் நமது உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான உத்தம திருத்தூதர் ஹாத்தமுன் நபியின் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒன்று கூடக்கூடிய பெரு நசீபினையும் பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி ஆரோக்கியத்தோடும் வல்ல ரஹ்மானின் எல்லா விதமான வளங்களையும் பெற்று வாழக்கூடிய நல்ல நசீபுள்ள மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கியருள் புரிவானாக. மரணிப்பதற்கு முன்னால் காபத்துல்லா சென்று பலமுறை ஹஜ்ஜு செய்யும் பாக்கியத்தையும் மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நனவிலும் புனிதமா மதினா நகரம் சென்றும் ஜியாரத்து செய்யக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வாழ்வில் நிறைவாக தந்தருள் புரிவானாக. வாழ்வில் என்றும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நாம் கரம் பிடித்திருக்கும் ஷைഖுக்கும் கட்டுப்பட்டு பரிபூர்ணமான விதத்தில் உண்மையான மூமினாக, முஸ்லிமாக வாழும் தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் பரிபூர்ணமாக நிறைவாக தந்தருள் புரிவானாக. பொதுவாக எப்பொழுதும் குர்ஆனை வசனத்தை கொண்டும் நாம் நம்முடைய பேச்சுக்களை தொடங்குவோம். நமக்கு முன்னால் மிக பெரும் உலமா பெருமக்கள் பேசிட்டாங்க, அதனால இது தொடக்கம் இல்லை, இது இடையில உள்ளது தான். அதனால என்னுடைய இந்த வார்த்தையை தலைப்புக்கு தோதுவாக அல்லாமா ரூமி ரதியல்லாஹு தஆலாவுடைய வார்த்தையை கொண்டும் நாம் தொடங்கலாம் என்று பிரியப்படுகிறேன். பஷக்ல ஷேக் முஸ்தஃபாரா தீதம், பஷக்ல ஷேக் தீதம் முஸ்தஃபாரா, நதீதம் ஃபகத் முஸ்தஃபாரா பல் குதாரா. அல்லாமா ரூமி ரதியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள்,
நான் என் ஷைഖின் ரூபத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டேன். இல்லை இல்லை, வெறும் நாயகத்தை மாத்திரமல்ல, இறைவனையே நான் கண்டேன் என்பார்கள் அல்லாமா ரூமி ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் ஏன் சொன்னார்கள் என்பதை சில வார்த்தைகளை கேட்டதற்கு பின்பு நாம் அறிவோம். எனக்கு இன்று கொடுக்கப்பட்ட தலைப்பு, இப்போ நம்ம இசாக் அல்ம்சா சொன்னாங்க, இங்கே நிறைய மஜ்தூப்கள் இருக்கிறாங்க அப்படின்ட்டாங்க. நம்ம இன்னும் அந்த தர்ஜாவை அடையலை. அல்லாஹ் தஆலா அதை அடைவதற்கு ஷேഖினுடைய இந்த சகவாசத்தை கொண்டும் அல்லாஹ் நமக்கு பாக்கியம் தருவானாக. அவங்க அப்படியே பேசிடுவாங்க, நம்ம தயாரிப்பாகி தான் வரணும். இப்போ தயாரிப்பாகி வந்ததில் நமக்கான தலைப்பு தந்திருக்கிறாங்க. தலைப்பு என்ன? உலக ஆசையை விடு, ஷைഖுக்கு உன்னை கொடு. உலக ஆசையை விடு, ஷைഖுக்கு உன்னை கொடு. இது புலி புளிக்கும் அப்படின்ற மாதிரி, ரெண்டு வார்த்தை தேவையில்லை, ஒன்னே போதும். ஷைഖுக்கு உன்னை கொடு. ஷைഖுக்கு உன்னை கொடுத்துட்டாலே உலக ஆசை உன்னை விட்டு தானா போயிடும். அப்ப எனவே இப்ப நாம் எல்லாம் கலிமா சொன்னவர்கள், அல்லாவை ஏற்றவர்கள், ரசூலை ஈமான் கொண்டவர்கள் என்ற விதத்தில் நம் மீது கடமை என்னவென்றால், உலகத்தையும் உலகளாவிய ஆசாபாசங்களையும் துறந்து, உலகத்தையும் உலகளாவிய ஆசாபாசங்களையும் துறந்து அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடப்பது, ரசூல் சொல் கேட்டு இறைவனுக்கு அடிபணிந்து நடப்பது. இது சராசரியான ஈமானுக்குண்டான நிலை. ஆனா இந்த நிலையில் பெரும்பாலும் இருக்கக்கூடிய சூழல் என்னண்டா, அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டோம், ரசூலை ஈமான் கொண்டு விட்டோம், கடமைகள் இதுதான் என்பதை தெரிந்து கொண்டோம், கடமைகளை செய்கின்றோம். ஆனா உலகம் நம்மளை விட்டு போகல, உலகளாவிய ஆசாபாசங்கள் நம்மை விட்டு போகல இல்லையா? ஹஸரத்தை முன்னாலே சொல்லிட்டாங்க, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினா யாருக்காக தக்பீர் கட்டுறான்னு தெரியல அப்படின்றாங்க. நான் முந்தி கூட இந்த சபையில சொன்னதுண்டு, நம்ம ஏதாவது ஒன்று தொலைந்து போனதுன்னு சொன்னா முந்திலாம் செலவாத்து சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப அப்படிலாம் சொல்ல தேவையில்லை, தக்பீர் கட்டுப்பா. அங்க போய் நின்றாதான் எல்லாமே நினைவுக்கு வருது. அதே சமயத்தில் அந்த தொழுகையும் கூட ஒரு கடமை என்ற விதத்தில் தொழுகிறானே தவிர, ஒரு பரிபூர்ணமான எண்ணத்தோடு அவன் தொழக்கூடிய நிலை இல்லை என்று வரும் பொழுது அந்த தொழுகை குப்பையில தூக்கிதான் போடும். நாளை மறுமையில் ஹதீஸ் ஷரீஃபில் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாசகங்கள், வார்த்தைகள் நமக்கு பளிச்சிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். என்ன அப்படின்னா, மறுமையில் அடியான் இறைவனிடத்தில் வந்து நிற்பான். அவனுக்கு அல்லாஹ் நரகத்தை கொண்டு தீர்ப்பு சொல்லும் பொழுது, நான் தொழுதேன், நான் நோன்பு வைத்தேன், நான் அது செய்தேன், நான் இது செய்தேன். பெருமானார் சொல்வார்கள், கந்தல் துணியில் அவனுடைய அமல்களை எல்லாம் ஒன்று சேர்த்து கட்டி அவனுடைய முகத்தில் தூக்கி வீசப்படும். உன் அமல் இதற்கு தான் சமம். அந்த நிலையில் இருக்கிறோம். இப்ப இந்த நிலையிலிருந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி, நம்மை தூய்மைப்படுத்தி, முழுமையாக ரசூலில் நம்மை அர்ப்பணிக்க வைத்து, இறைவனில் தன்னை ஃபனாவாக வைப்பதற்கு ஒரு ஆள் தேவை. இப்ப அமல் செஞ்சா கூடுதல் நன்மை அப்படின்ட்டு தெரிஞ்ச உடனே ஒரு ஆள் என்ன செஞ்சாராப்புல, இரவு ஃபுல்லா நின்று வணங்கினால் நிறைய நன்மை, அதை நம்ம எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இஷாவு தொழுகிறாப்புல, சாப்பிட்றாப்புல, திரும்ப போய் உதவு செஞ்சுட்டு வந்து, நான் இன்னைக்கு தூங்க மாட்டேன், இரவு ஃபுல்லா வணக்கம் செய்வேன் அப்படின்னு சொல்லி முசல்லா விரிச்சு நின்றுறான். இரவு ஃபுல்லா தொழுதுகிட்டு இருக்கிறான். கொஞ்சம் அசதியா உட்காந்து துவா ஓதிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அசதியில் அப்படியே கண்ணை அசந்துடுறான். முழிச்சு பார்த்தா மணி 9 மணி அல்லது 10 மணி. இப்ப இந்த தொழுகை அவனுக்கு பலனளிக்குமா? இரவு முழுவதும் நின்று தொழுதார், ஃபஜரை விட்டு விட்டார். இரவு முழுவதும் நின்று தொழுதார், ஃபஜர் இல்லை, விழித்து பார்க்கிறார், மணி 8 அல்லது 9, 10.
அன்னைக்கு இரவு முழுவதும் அவன் கண் விழித்ததினால் அப்படியே படுத்துறான். முடிஞ்சு போச்சு. உடல் அசதி, உழைக்க போகல, கடமையை நிறைவேற்ற போகவில்லை. இந்த அமலை இறைவன் கேட்டானா? அல்லது இவ்வளவு எடுத்துக்கொள்ள முடியுமா? இன்னைக்கு மருந்து எல்லாம் நமக்கு தெரியுதுல. தலைவலி அப்படின்னு சொன்னா தலைவலிக்கு 10 மாத்திரை இருக்கு. காய்ச்சல் அப்படின்னு சொன்னா காய்ச்சலுக்கு 10 மாத்திரை இருக்கு. வயிற்று வலின்னு சொன்னா வயிற்று வலிக்கு ஒரு 10 மாத்திரை இருக்கு. 10ல ஏதாவது ஒரு மாத்திரையை நம்ம போய் டாக்டர்கிட்ட ஏன் போகணும்? மாத்திரை பேரை சொல்லி நமக்கு இன்னைக்கு நமக்கு சொல்லவே படுகிறது, தானாக மருத்துவம் செய்யாதீர்கள். அல்லது எத்தனையோ மருத்துவங்கள் எழுதினாலும் உங்களுடைய மருத்துவரிடத்தில் உங்களை நீங்கள் அணுகிக் கொள்ளுங்கள். இப்ப மருத்துவர் போனார்னா மருத்துவர் நம்மளுடைய உடல்நிலையை பார்த்துட்டு நம்ம உடல்நிலைக்கு ஏத்த மாதிரி 10 மருந்துல ஒரு மாத்திரை தருவார் இல்லையா? எடுத்த உடனே ஹெவி டோஸ் எடுத்துட்டா சோழி முடிஞ்சது. எனவே இது மாதிரி தான் இன்னைக்கு நாமளா நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள முடியாது. உலகத்தினுடைய சூழல்கள், உலகத்தினுடைய நிலைகள், இன்றைய காலச்சூழல்கள் எல்லாம் நாம் முன்வைத்து பார்க்கும் பொழுது நம்மை நாமே தானாக நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள இயலாது. நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஒருவர் நமக்கு தேவை. அவரிடத்தில் போனால் நம் சூழல்களை அறிந்து நம்முடைய சூழலுக்கு தகுந்தவாறு நமக்கு சில விருதுகளை முதல்ல கொஞ்சம் தருவார். அதுக்கு பிறகு அந்த விருதுகளை கொஞ்சம் கூடுதல், அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் கூடுதல். ஒரு கட்டத்தில் அப்படியே கொண்டு போய் அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள். அவர்கள்தான் ஆன்மீக ஆசான்கள், முர்ஷிதுகள். முர்ஷித் யார்? ஷேக் யார்? யார் நம்முடைய உள்ளத்திலிருந்தும் முதலாக உலகளாவிய ஆசாபாசங்களை வெளியேற்றி, உலகத்தை வெளியேற்றி, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி இறைவனினுடைய சமூகத்தில் கொண்டு போய் நம்மை சேர்த்து இறைவனை காண வைப்பார்களோ. அல்லாமா ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய காலத்தில் ஒரு மிக பெரும் ஆலிம், மிக பெரும் அறிஞர், மிக பெரும் அறிஞராக இருந்தவர்கள். ஆனா அவர்களினுடைய வரலாறு சொல்லி காட்டும் அவர்கள் மிக பெரும் ஆலிமாக இருந்த போதிலும், மிக பெரும் ஆலிமாக அறிஞராக இருந்த போதிலும் இஷ்கில் அவர்களுக்கு ஒரு சொன்னாங்களா இல்லையா? இப்ப இஷ்க், அந்த இஷ்கினுடைய சூழல் அவர்களுக்கு கிடைக்கப் பெறவில்லை. மஹப்பத்தினுடைய சூழலே கிடைக்கப் பெறவில்லை. ஆலிம், அறிஞர் பெருமகனார், வரலாறு சொல்கிறது அவர்களுக்கு மஹப்பத், இஷ்க், மஹப்பத்துல்லா, இஷ்குல்லா என்ற சூழல் அவர்களிடத்திலே எல்லளவும் துளி அளவும் இல்லாமல் இருந்தது. ஒரு கட்டம் வருகிறது, ஷம்ஸ் தப்ரீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கரம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. ஷம்ஸ் தப்ரீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கரம் பிடித்தார்கள். அவர்களினுடைய உபதேசங்களை கேட்டார்கள். அவர்களின் மூலம் தன்னை சுத்தப்படுத்தினார்கள், தூய்மைப்படுத்தினார்கள். ஷம்ஸ் தப்ரீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கரம் பிடித்த பின்னால் அவர்களில் ஏற்பட்ட மஹப்பத்தை சொல்லப்படும், அவர்களில் ஏற்பட்ட இஷ்கை சொல்லித் தருவார்கள். தம் வார்த்தையால் சொல்கிறார்கள், பஷக்லே ஷேக், பஷக்லே ஷேக் தீதம் முஸ்தஃபாரா. ஷேக்கின் தோற்றத்தில் நான் முஸ்தபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். அப்பொழுதுதான் எனக்கு கால ரசூலுல்லாஹ் விளங்கியது. அப்பொழுதுதான் எனக்கு கால ரசூலுல்லாஹ், அமர ரசூலுல்லாஹ், நஹா ரசூலுல்லாஹ் என்பதெல்லாம் எனக்கு விளங்கியது. கால ரசூலுல்லாஹ், அந்த காலுக்கு பின்னால் சொன்ன வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்னதாக இருந்தாலும் அந்த வார்த்தை இறைவனுக்குரிய வார்த்தை. சமிஅத்து மின் ரசூலில்லாஹ், கேட்ட செய்தியை ரசூலின் நாவினால் நான் கேட்டிருந்தாலும் அந்த செய்தி இறைவனின் செய்தி. அமர ரசூலுல்லாஹ், நஹா ரசூலுல்லாஹ், அம்ர் நஹி என்பது, ஏவல் விளக்கல் என்பது ரசூலின் நாவினால் எனக்கு கிடைக்கப்பட்டிருந்தாலும் அந்த அம்ர், அந்த ஏவல் விளக்கல் இறைவனுக்குரியது. என்னில்
இந்த செய்தி மாத்திரமே அறியப்பட்டிருந்தது. ஷம்ஸ் தப்ரேஸினுடைய கரத்தை பிடித்த பாக்கியம், அதனுடைய பரக்கத் என்னை எங்கு கொண்டு போய் சேர்த்தது? சொல்லித் தருகிறார்கள், தீதம் முஸ்தபாரா, நதீதம் ஃபகத் முஸ்தபாரா. இந்த ஷேഖினுடைய கரத்தை பிடித்ததினால் நான் வெறும் முஸ்தபா நபி அவர்களை மாத்திரம் கண்டிருக்கவில்லை, தீதம் ஹுதாரா, அந்த ஷேഖினுடைய கரம் பற்றியதனுடைய பலன் நான் என் படைத்தாளும் ரட்சகனையே நான் கண்டேன் என்று ஹதரத் சையதுனா இமாம் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வார்த்தையில் சொல்லித் தருகிறார்கள் என்றால், அருமையானவர்களே, நமக்கு இப்போது விளங்கும் நமக்கான ஷேக் யார்? நமக்கான ஷேக் யார்? நமக்கு ரசூலை காட்டித் தரக்கூடியவர்கள் நமக்கான ஷேக். நமக்கான ஷேக் யார்? நமக்கு இறைவனை காட்டித் தருபவர்கள் நமக்கான ஷேக். அநேகமாக இது போன்ற ஏதோ ஒரு மஜ்லிஸில் நான் இந்த செய்தியை பதிவு செய்ததுண்டு. தலைப்புக்கு தோதுவாக இருப்பதினாலும் சபைக்கு தோதுவாக இருப்பதினாலும் நான் ஒன்றை சொல்ல அந்த செய்தியை திரும்ப சொல்ல விரும்புகிறேன். இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு பாடம் வழமையாக பாடம் நடத்துவதுண்டு. அது போன்று ஒரு நாள் பாடம் கொஞ்சம் கூடுதலா நடத்துறாங்க. எப்பவும் ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் பாடம் நடத்துவாங்க, ஒரு 2 பக்கம் பாடம் நடத்துவாங்கண்டா, அந்த அன்னைக்கு பார்க்க 2 பக்கத்தை விட கொஞ்சம் கூடுதலா பாடம் நடத்துறாங்க. 1 மணி நேர பாடம் 1.5 மணி நேரமா போயிட்டு இருக்குது. இப்போ முன்னால் இருக்கக்கூடிய மாணவர்கள்ல ஒரு சின்ன சடைவு உண்டு. நம்மள்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு இல்லையா? பள்ளியாசில் போய் உட்காருவோம். ஜும்மா அன்னைக்கு போனேன்னு சொன்னா கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் சும்மா உட்காந்துரு பார்ப்போம், டைமை பார்ப்போம், மணியும் பார்ப்போம், அஜத்தையும் பார்ப்போம், மணியும் பார்ப்போம், அஜத்தையும் பார்ப்போம். இங்க ஷேக்கு சொல்லாம எது நடக்காதுன்றதுனால இங்க அமைதியா உட்கார்ந்து இருக்கலாம். பள்ளிவாசல்ல இதான் நடக்கும், அல்லது ஏதாவது பயான் மஜ்லிஸ்கள்னா அதான் நடக்கும் இல்லையா? அப்ப அது மாதிரி அவர்களுடைய முன்னால் இருந்த மாணவர்கள் கொஞ்ச நேரம் பாடம் போன உடனே வளமைக்கு மாற்றமாக கூடுதலாக போகும் பொழுது அவர்களிடத்தில் ஒரு சடைவு, ஒரு பாராமுகம் தென்படுகிறது. அப்பதான் இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மாணவர்கிட்ட சொன்னாங்க, எப்னி, மகனே, அருமை பிள்ளையே, இன்ன அஹ்லுல் மலாஹி ஃபி மலாஹிஹிம் வ அஹ்லுத் ஸனாஅத் ஃபி ஸனாஅத்திஹிம் வ அஹ்லுத் துஜ்ஜார் ஃபி திஜாராத்திஹிம். மகனே, வீண் விளையாட்டுக்குரியவர்கள் தங்களுடைய வீண் விளையாட்டு சாதனங்களோடு சேர்ந்து இருக்கிறாங்க. கிரிக்கெட் விளையாடுறவன் மட்டையோட தான் இருப்பான், பேட்டோட தான் இருப்பான், பாலோட தான் இருப்பான். வ அஹ்லுஸ் ஸனாய ஃபி ஸனாஇஹிம், தொழில் செய்பவர்கள், ஒரு ஆசாரி எடுத்துக்கிட்டா அவன் கையில கண்டிப்பா எதுவும் அந்த ஆசாரி சம்பந்தமான அந்த சாமான்கள் இருக்கும். ஒரு மேஸ்திரி எடுத்துக்கிட்டா, கொத்தனாரை எடுத்துக்கிட்டா கரண்டியும் ஜாந்துமா தான் இருந்துட்டு இருப்பான். வஅஹ்லுஸ் ஸனாஇ ஃபீ ஸனாஇஹிம் வஅஹ்லுத் துஜ்ஜார் ஃபீ திஜாராத்திஹிம், வணிகம் செய்பவர்கள், வர்த்தகம் செய்பவர்கள் தங்களுடைய வணிகம் வர்த்தகம் சார்ந்த பொருளோடு இருந்து கொண்டிருப்பார்கள். வ அன்த, நீ யார் தெரியுமா? வஅன்த மஅன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஸ்ஹாபி, நீ யாருக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கிற? வெளித்தோற்றத்தில் நான் உட்கார்ந்து இருக்கிறேன், ஆனால் உண்மையில் இங்கே உட்கார்ந்திருப்பது நீ யாருக்கு முன்னால்? அன்த மஅன் நபியி வ அஸ்ஹாபிஹி என்ற இங்க பாடம் நடக்குது. எல்லாமே கால ரசூலுல்லாஹ், சமீஅத்து மின் ரசூலில்லாஹ், அமர ரசூலுல்லாஹ், நஹா ரசூலுல்லாஹ், இதான் இங்க பாடம் நடக்குது. இது யாரு? இங்க இயற்கையில் நான் இல்லை, உட்கார்ந்திருப்பது நான், மொழிவது நான். ஆனால் அந்த வார்த்தைகள் ரசூலுக்குரிய வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் ரசூலினுடைய தோழர்கள் வாயிலாக வருகிறது என்று வரும் பொழுது நீ ரசூலுக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறாய். அப்ப நாம ஷேக்குக்கு முன்னால் உட்கார்ந்து இருந்தாலும் ஷேக் தன்னுடைய சொந்த கதையை சொல்றது இல்லை. நமக்கு ஷேக் தன்னுடைய வரலாறு சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. ஷேக் சொல்லுவது ரசூலின் நாயிபாக இருந்து ரசூலினுடைய செய்தியை நமக்கு சொல்லுகிறார்கள். அல் உலமாஉ வரசத்துல் அம்பியா. நிறைய உலமாக்கள் உட்கார்ந்து இருக்கிறோம், யாரும் கோவிச்சுக்கிற கூடாது, நான் உட்பட. இந்த அல் உலமாஉ வரசத்துல் அம்பியான்னு சொன்னா அந்த சனது வாங்கின உலமாக்கள் அப்படின்ட்டு பொருளே கிடையாது. அப்படிதானே ஹஸ்ரத்?
சனது வாங்கின உலமாக்கெல்லாம் ரசூலினுடைய வாரிசு அப்படின்றது ஷரியத் ரீதியா வேண்டா சொல்லிக்கலாம், தரீக்கத் ரீதியா அது கிடையாது. தரீக்கத்தின் ரீதியாக சொல்வதானால் அல் ஆரிஃப் அல் ஆரிஃபூன் வரசத்துல் அம்பியா, ஆரிஃபீன்கள் தான் இறைவனை அடைந்தவர்கள், இறைவனை அடைந்தவர்கள் தான். இப்ப நாம அங்க உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம எந்த அளவுக்கு ஃபனாஃபில்லாவா உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. தன்னை மறந்து ரப்பில் ஃபனாவானவர் அவங்க தான் ஆரிஃப். தன்னை மறந்து ரப்பில் ஃபனாவானவர், தன்னை முழுக்க முழுக்க ரப்புக்கு அர்ப்பணித்தவர், தனக்கு எது நடந்தாலும். அதனாலதான் கௌசுல் ஆதம் எதுக்கு எடுத்தாலும் அல்ஹம்துலில்லான்னு சொன்னாங்க. இல்லையா? உங்க வணிக கப்பல் சலாமத்தா வருது, அல்ஹம்துலில்லா. உங்கள் வணிக கப்பல் கடல்ல கவுந்துடுச்சு, அல்ஹம்துலில்லா. தீப்பிடிச்சு எரிஞ்சிடுச்சு, அல்ஹம்துலில்லா. இல்ல பாதுகாப்பா ஆயிடுச்சு வந்துடுச்சு, அல்ஹம்துலில்லா. எல்லாத்துக்கும் அல்ஹம்துலில்லாண்டா என்ன? ரப்பு எது செய்தாலும் எனக்கு சந்தோஷம். கொடுத்தால் அவன் கருணை, எடுத்தால் அவனுக்குரியது. அல்ஹம்துலில்லா. ரப்பில் ஃபனா, ரப்பில் தன்னை அழித்து விடுவது. இப்படி யார் இரட்சகனில் இறைத்துவத்தில் தன்னை அர்ப்பணித்து விட்டாரோ அவர் ஆரிஃப். சொல்லி தருவாங்க நமக்கு, அல் ஆரிஃபு வரசத்துல் அல் ஆரிஃபூன் வரசத்துல் அம்பியா, அல் உலமா வரசத்துல் அம்பியாக்கான விளக்கம் இந்த அடிப்படையில் சொன்னா, நபியினுடைய வாரிசாக இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பணியை செய்தார்களோ. இப்ப நம்ம ஷேഖ நம்ம எப்படிதான் பார்க்கணும்? ஷேഖினுடைய பெயர் ஒன்று இருக்கும், அவங்க பெயரை உச்சரிக்கிறது கூட அதபு குறவு. நம்ம வாப்பான்றோம், திடீர்னு பேரை சொல்லி அப்படின்னு கூப்பிடக்கூடாது. பேரை சொல்லி பேருக்கு பக்கத்துல வாப்பா சேர்த்து தானே சொல்றேன் அப்படின்றாலும் கிடையாது. ஹஸ்ரத்துன்னு போட்டு மௌலானா மௌலவி அப்படி இப்படின்னு என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் போட்டு அவங்க பேரை சொல்லி நம்ம வாப்பாண்டு கூப்பிட்டாலும் அவங்களுடைய முன்னிலையில் அதபு குறவு. நம்ம வெளியில போறோம், நீ யாருடைய முறியுதுப்பா அப்படின்னு சொன்னா, நான் இன்னாருடைய முறியுது, இந்த ஷேഖினுடைய முறியுது. அங்க பேரை உச்சரிக்கிறது அதபு குறவில்லை. அவர்களின் சபையில், அவர்களினுடைய மஜ்லிஸில் அவர்களினுடைய பெயரை உச்சரித்து சொல்வதும் கூட அதபு குறவு. இப்ப நம்முடைய ஷேഖ அவங்களுடைய பெயரு, அவங்க இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகன் என்பதையெல்லாம் தாண்டி நாம் நினைக்க வேண்டியது எப்படி நினைக்கணும் அப்படின்னா, நான் என்னது ஷேഖின் மூலம் என் ரசூலுக்கும் என் இரட்சகனுக்கும் முன்னால் நான் அமர்ந்திருக்கிறேன். பஷக்கலே ஷேഖ் தீதம் முஸ்தஃபாரா, நதீதம் ஃபகத் முஸ்தஃபாரா, தீதம் ஹுதாரா. இந்த நிலைக்கு தன்னை தள்ள வேண்டும். நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சீதேவி பெற்றவர்கள் சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே பார்த்தும் பல சமயங்கள் அருகில் இருந்தும் துர்பாகியவனாக மாறியவன் அபூ ஜஹல். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலை பார்த்தார்கள். வெறும் முஹம்மது இப்னு அப்துல்லா என்றல்ல, ரசூலை பார்த்தார்கள். எப்படி? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று பார்த்தார்கள். குர்ஆன் அவர்களை சானியஸ்னைன் இது ஹுமா ஃபில் கார் என்று அவர்களுடைய பெயர் இடம்பெறும் அளவிற்கு குர்ஆனில் அவர்களுடைய பெயரை ஆக்கி வைத்தார். ஆனால் அதே சமயத்தில் அபூ ஜஹல் ரசூலுல்லாஹ் என்ற பார்வையை தவிர்த்து எப்படி பார்க்கிறான்? முஹம்மது இப்னு அப்துல்லா. நான் ஏன் சொல்ல வர்றதுன்னு சொன்னா, நம்ம ஷேഖ் நாயகத்தை நாம எப்படி அவர்கள் இன்னாருடைய மகன் இன்ன பெயருக்கு சொந்தக்காரர் என்ற ரீதியில் பார்த்தோம் என்றால் அதனுடைய முடிவு என்ன அப்படின்றது நீங்களே முடிவு பண்ணுங்க. அதே ஷேഖை இவர் ரசூலை காட்டித்தரக்கூடிய கண்ணாடியானவர்கள், ரசூலை காட்டித்தரக்கூடிய கண்ணாடியானவர்கள், அதே கண்ணாடியில் என் இறைவனையும் எனக்கு காட்சி தர செய்பவர்கள் என்ற நிலை இருக்கும் என்றால், இவ்வளவு பெரிய உபகாரம் செய்யறாங்கண்டா
அவங்கள்ட்ட நம்ம ஃபனாவாகணுமா இல்லையா? வெறுமனே கையை பிடிச்சிட்டேன், நான் யார் தெரியுமா, ஒரு தலப்பாவை கட்டிட்டேன், ஒரு கருப்பு கலர்ல அல்லது பச்சை கலர்ல ஏதாவது ஒரு கலர்ல ஒரு தலப்பாவை கட்டிட்டேன், யார் தெரியுமா, நான் அவங்களுடைய முரீது பிள்ளை, நான் தான், அவங்களுக்கு நான் தான் எல்லாமே, வலது இடது எல்லாமே நான் தான். இல்ல, அதுல அர்த்தம் இல்லை. முரீத் என்றால் இந்த உலகத்துல சிறிய ஒரு உதவி செய்தவர்களையும் மறவாமல் இருக்க வேண்டும் என்று நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். லைன் ஷகர்தும் லஸீதன்னகும் என்ற விதத்தில். அதே வேளை பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றி விசுவாசம் அற்று போகுவது அது குஃப்ர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நமக்கு இவ்வளவு பெரிய உபகாரம் செய்யறாங்களே, நம் ரசூலுக்கு முன்னால் நம்மை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள், நம் இறைவனிடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார்கள் என்றால் அவங்களை நாம் எப்படி மதிக்கணும், அவர்களை நாம் எப்படி கொண்டாட வேண்டும், அவர்களுக்காக நம்மை நாம் எப்படி அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்கணும், எல்லாம் இப்ராஹிம் அல் ஹவ்வாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது. இப்ராஹிம் அல் ஹவ்வாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, ஷேഖுக்கான மஹப்பத் என்ன, ஷேഖை பிரியப்படுகிறேன் என்று சொல்வதனுடைய அளவு என்ன அப்படின்றாங்க. இப்ப ஷேக் ஹஜ்ரத் சையதுனா இப்ராஹிம் அல் ஹவ்வாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை, முதல் விஷயம் சொல்றாங்க, உன் மனோ இச்சையை விட்டொழித்து உலகத்தை நீ மறந்து கடமைகளை சரிவரச் செய்து எல்லா சூழலிலும் அவருக்கு கட்டுப்பட்டிருப்பேன் என்ற மனநிலைக்கு வருவது ஷேഖை நீ பிரியப்படுவதாகும். இங்க சரியாப்பா அங்க போனது அவருக்கு ஒரு நாளைக்கு உட்காந்து 1000 செலவாத்தி யார் போதும் முடியும், அதெல்லாம் அப்படி சொல்லுவாங்க அப்படின்டா சொல்லணும் இல்ல, மனதில் நினைத்தால் அதுவே நம்மை எங்கே கொண்டு போய் விடும் என்பதை நாம் சிந்திக்க முடியும். அருமையானவர்களே, நம்முடைய ஷேഖினுடைய ஒரு மனித வாழ்க்கையில் அவருடைய ஆகிரத்திற்கான உஸ்தாத் ஆசான் என்பவர் நமக்கு ஒரு தந்தை மாதிரி. உலகளாவிய தந்தை ஒருவர் இருக்கிறார். அந்த தாய் தந்தையரை குறித்து குர்ஆன் சொல்லும், வபில் வாலிதைனி இஹ்சானா வலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன். அதே மாதிரி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரூஹானியத்தான தந்தையை தந்திருக்கிறான். ஒரு ஆசான் என்பவர், ஒரு ஷேக் என்பவர், ஒரு முர்ஷித் என்பவர் நம்முடைய ரூஹானியத்தான தந்தை. அந்த தந்தை இடத்தில் எப்படி நடந்துக்கணும் குர்ஆன் சொல்லும், இஹ்சானா வலா தகுல் லஹுமா உஃப். ஆசானுக்கு முன்னால உஃப்னு கூட வார்த்தை பயன்படுத்திட கூடாது. ஆசானுக்கு முன்னால் எப்படி, ஷேഖுக்கு முன்னால் எப்படி, அப்படியே தலை குனிந்தவராக நீங்க என்ன சொல்றீங்களோ சரி உஸ்தாத் இதுதான். நாம் எவ்வளவு பெரிய தரஜாவை அடைந்தவராக இருந்தாலும் தனக்கான ஷேഖுக்கு முன்னால் எப்படிதான் பணிந்தவர்களாக அவர்களிடத்தில் இஹ்சானாக எந்த விதமான ஒரு உஃப் என்ற வார்த்தையும் சொல்லாமல் அவர்களுடைய சொல்லை வலா தன்ஹர்ஹுமா அவங்களுக்கு எப்போதும் துஆ செய்தவர்களாக. வரலாறுல இறைநேசர்களுடைய வரலாறுகள்ல எழுதும் பொழுது சொல்லி தருவாங்க, அவங்கள்ட்ட போய் சோமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறது கூட அதபு ஹிலாஃப். அவர்கள் நமக்கான கண்ணாடி, அந்த கண்ணாடி சுத்தமாக இருக்கும் பொழுதுதான், தூய்மையாக இருக்கும் பொழுதுதான் அந்த கண்ணாடியின் வாயிலாக தீதம் முஸ்தபாரா அப்படின்றது சாத்தியம். அந்த கண்ணாடி சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் தான், அந்த கண்ணாடி ஆரோக்கியமாக இருக்கும் பட்சத்தில் தான் நதீதம் ஃபகத் முஸ்தபாரா தீதம் ஹுதாரா என்பது சாத்தியமாகும் என்று வரும் பொழுது அந்த கண்ணாடி மூலமாகவே எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த கண்ணாடிட்டே போய் சோமா இருக்கிறீங்களா அப்படின்டா, ஆஃபியத்தா இருக்கிறீங்களாண்டா, அதுவும் அதபுக்கு ஹிலாஃப்.
அதவுக்கு மாற்றமானது என்று சொல்லித் தருகிறார்கள் என்றால் அந்த ஷேகை நாம் எப்படி மதிக்க வேண்டும், அந்த ஷேக் இடத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும், ஷேகில் நம்மை எப்படி ஃபனாவாக்க வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்கின்றோம். அருமையானவர்களே, நபிகள் பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள், ஒரு 5 நிமிஷத்தில் இன்ஷா அல்லாஹ் நிறைவுபடுத்துவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் ஒரு முரீது தன் ஷேக்குக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அழகிய உதாரணம். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதுவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று கண்டதினால் அந்த ரசூலுக்கு முன்னால் அவர்கள் அமர்ந்திருந்த நிலை எப்படி தெரியுமா? சொல்லுவாங்க, ஏதோ அவங்களுடைய தலையில ஒரு பொருள், பாரமான ஒரு பொருள் வைக்கப்பட்டு இருக்கிறது, அந்த பாரம் தாங்க முடியாமல் தலை தாழ்த்தி இருப்பார்களே, அது போன்று அமர்ந்திருப்பார். சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தோழர், நண்பர், அதையும் தாண்டி பெருமானாருக்கு மாமனார். ஆனா அவங்களும் வந்து மர்மோனே அப்படின்ட்டு வரல. யா ரசூலல்லாஹ், அப்பாஸ் நாயகம் பெருமானாருக்கு தந்தை, பெற்றெடுத்த தந்தை இல்ல, தந்தையுடன் பிறந்தவர்கள், ஆனாலும் வயசுல மூத்தவர்கள். வயசில் மூத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் நடந்து கொண்ட விதம், பெருமானார் அவங்கள வாப்பாண்டு கூப்பிட்டு இருக்கிறாங்க. தஉ அபி, என் வாப்பாவை கூப்பிடுங்க, என் வாப்பா வர சொல்லுங்க. என் வாப்பா என்று சொன்ன இடத்துல மகனே அப்படின்னு கூப்பிடுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் வாழ்க்கையில் ஒரு சமயம் பொழுதும் கூட மகனேன்னு அவங்க கூப்பிட்டதே இல்லை. மாறாக யா ரசூலல்லாஹ், பிரியத்திற்குரிய மகள், பிரியத்திற்குரிய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, கித்அத்து கபிதி, என் ஈரக்கொலை துண்டு அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காணாத பொழுது கித்அத்து கபிதி, என்னுடைய ஈரக்குல துண்டை எங்க, எங்க ஈரக்குல துண்டை கூப்பிடுங்க அப்படின்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தேடி செல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த இடத்துலையும் வாப்பா அப்படின்னு அவங்க வரல, யா ரசூலல்லாஹ். இது பெருமானாரினுடைய குடும்பத்தை சார்ந்தது. சஹாபாக்கள் எப்படி வதிச்சிருப்பாங்க, சஹாபாக்கள் பெருமானாரை எப்படி பார்த்திருப்பாங்க? வெறும் வயதில் மூத்த சஹாபிகளும் கூட. குபாஸ் இப்னு அஷ்யம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, அருமையான சஹாபி. நம்ம எதெல்லாமோ பேர் வைக்கிறோம், இது மாதிரி சஹாபிகளுடைய பேரை மனசுல வச்சு பிள்ளைகளுக்கு அந்த பேரை வைக்கணும். அல்லாஹ் அதனுடைய பரக்கத்தை தனி அல்லாஹ் பாக்கியமாக்குவானாக. குபாஸ் இப்னு அஷ்யம் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வை விட வயதில் மூத்தவர்கள். அவங்கள்ட்ட கேட்டாங்க, அந்த அக்பருன் அமின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க மூத்தவரா? அதாவது அக்பர் அப்படின்னா அது கேட்கறோடு எல்லாரும் நமக்கே விளங்குது, வயசுல நீங்க பெரியவங்களா அவங்க பெரியவங்களான்னு அதுதான் கேட்குறாங்க. நம்ம பாஷையில சொல்லுமா இல்ல, நீங்க மூத்தாலா அவங்க, நீங்க மூத்தாலா அவங்க மூத்தாலா, அப்படி கேட்குறாங்க. ஆனா குபாஸ் இப்னு அஷ்யம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பரும் மின்னி வ அன அஸன்னும் மின்ஹு. வயசுல நான் ஒரு கிழமை, அவங்க தான் பெரிய ஆளு. வார்த்தை வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். அரபியில இருக்கக்கூடிய, அரபி பாஷையில் இருக்கக்கூடிய, அரபி மொழியில் இருக்கக்கூடிய ஒரு தித்திப்புத்துவமே இதுதான். அவர்கள் சொல்கிறார்கள், ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பரும் மின்னி வ அன அஸன்னும் மின்ஹு. நான் ஒரு கிழவங்க, கிழட்டு பையனா, பெரிய ஆளுண்டா அது ரசூலுல்லாஹ் தான் அப்படின்றாங்க. இப்ப சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதித்த விதத்தை நாம் பார்க்கும் பொழுது இதிலிருந்து நமக்கு தெரியக்கூடிய செய்தி. ஏன் அப்படி மதிச்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னான், லா தர்ஃபவு அஸ்வாத்தகும்ன்றான், சத்தத்தை உயர்த்தி பேசாதீங்கன்றான். உங்களுக்குள் நீங்கள் அழைத்துக் கொள்வதை போன்று ரசூலை நீங்கள் அழைக்காதீர்கள் அப்படின்றான். ரசூலுக்கு முன்னால முந்தி பேசாதீங்கன்றான். இப்போ ஒரு மஜ்லிஸில் ஷேக் இருக்கிறாங்க, இப்போ நம்மளும் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், ஒரு ஆள் ஒன்றை கொண்டு வந்து கேட்கிறார், எப்படி செய்ய, இப்படி செய்யவா அப்படின்ட்டா, இங்க பேச வேண்டியது யார் தான் பேசணும்? அவங்க தான் சொல்லணும். அவங்களுக்கு முந்தி இங்க இருக்கக்கூடிய யாரும் முந்தி பேசக்கூடாது. இப்ப அங்க கொண்டு பா, அப்புறமா ஷேக் சொல்றாங்க, இல்ல இல்ல
ஷேகுக்கு முன்னால் முந்தி பேசாதே, ஷேகுக்கு முன்னால் உயர்த்தி பேசாதே, ஷேகுக்கு முன்னால் உறவு முறை மாதிரி பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதே. நான் எவ்வளவு பெரிய வயசான ஆளாக இருந்தாலும், தான் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும், வயதில் மூத்தவராக இருந்தாலும், ஷேக் என்று வந்து விட்டால் ஷேகுக்கு முன்னால் காலை நீட்டி உட்காரக்கூடாது. சரியு சக்கத்தி ரலியல்லாஹு அவர்கள் வரலாற்றில் சொல்லப்படுகிறது. ஒரு நாள் இபாதத்தில் இருக்கிறார்கள், வணக்க வழிபாட்டில் இருக்கிறார்கள். வணக்க வழிபாட்டில் இருந்து கொண்டிருந்தவர்கள், திக்ரில் இருந்து கொண்டிருந்தவர்கள் கால் கடுத்துடுச்சு. அல்ல நமக்கெல்லாம் கால்களில் ஆரோக்கியத்தை தருவானா? நமக்கு எல்லாமே பிரச்சனையே காலு தான். ரொம்ப நேரம் மடக்கி உட்கார முடியறது இல்லை. எல்லாமே அந்த பிரச்சனை. பெரிய ஆள் தான் அந்த காலத்துல சொன்னாங்கன்னு பார்த்தா நம்மள மாதிரி ஆட்களும் சொல்ற மாதிரி நிலைமையில தான் இருக்கு. எந்திரிச்சிருக்கும் போதே பார்த்திருப்பீங்க. முடியாத நேரத்தில் சமணம் போட்டுறோம், அப்படி திரும்புறோம், இப்படி திரும்புறோம். சரியு சக்கத்தி ரலியல்லாஹு அவர்கள் நீண்ட நேரம் வணக்க வழிபாட்டுல இருந்ததுல கால் அப்படி மறுத்து போச்சு. காலை கொஞ்சம் அப்படி நீட்டினாங்க. உடனே அசரீரி வந்தது. யா சரி ஹாதல் ஜுலூஸ் ஜுலூசுல் மலாயிகா, இது அரசர்கள் உட்காரும் அதிகாரத்தில் இருப்பவர்களினுடைய தோரணை இருப்பு. சரியு சக்தி சொன்னாங்க. உடனே நம் காலை மடக்கிட்டேன். ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நான் என் மாமனாவை நான் கண்டேன். இந்த வார்த்தைக்கு, இந்த நிகழ்வுக்கு பிறகு சுமார் 40-50 வருட காலங்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் சம்மணம் போட்டு உட்கார்ந்ததை நான் பார்க்கவே இல்லை, முரப்பாக உட்கார்ந்ததை நான் பார்க்கவே இல்லை என்கிறார்கள். ஷேகுக்கு முன்னால் நாம் அமரும் பொழுது ஒழுக்கத்தோடு அமருதல். எந்த அளவுக்கு சொல்றேன், இந்த காலத்துல சொல்றாருந்தா ஒரு ஆள் இன் பண்ணிட்டு வர்றது அவருடைய வளமைன்னு வைங்களேன். ஷேகை போய் பார்க்க போறாருன்னா இன் பண்ணதெல்லாம் வெளியே எடுத்து விட்டுட்டு தான் போய் உள்ள உட்காரணும். அப்படியே வந்து உட்காரக்கூடாது. ஷேக் ஒன்றை சொன்னால் அதற்கு அப்படியே ஆமன்னா சல்லம்னா என்ற விதத்தில் தன்னுடைய வார்த்தைகளை அவர் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஷேகுக்கு முன்னால் எதிர்த்து பேசுதல், மாற்று கருத்து சொல்லுதல், உயர்த்தி பேசுதல் என்ற நிலை எல்லாம், இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்டா உண்மையான மஹப்பத்துன்னு இருக்குதுன்னு சொன்னா. உண்மையான மஹப்பத் இருந்தால், உண்மையான மஹப்பத் இருந்தால் ஷேகுக்கே தன்னை ஃபனா அப்படின்ற நிலை வந்துவிடும். அந்த நிலை வந்து விட்டால் இமாம் ரூமி ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தை, பஷக்ல ஷேக், பஷக்ல ஷேக் தீதம் முஸ்தஃபாரா, நதீதம் ஃபகத் முஸ்தஃபாரா பல் தீதம் ஹுதாரா என்ற நிலை வந்துவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அதற்கான தௌஃபீகை தந்தருள்வானாக, இந்த நசீபுக்குரியவர்களாக நம்மை ஆக்குவானாக, உண்மையான முரீதாக கூடிய தௌஃபீகை தருவானாக. உண்மையான முரீத், வெறும் முரீதுன்ற பேர், இது என்ன வியாபாரம் கிடையாது. இதுல அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு கட்சிக்கு தொண்டர்கள் சேர்க்கிற மாதிரி கிடையாது. நான் இன்னைக்கு இந்த கட்சி, அன்னைக்கு அந்த கட்சி, சோப்பு துண்டை போட்டு வந்தா இந்த கட்சி, பச்சை துண்டை போட்டு வந்தா அந்த கட்சி, ரெண்டையும் கலந்து போட்டு வந்தா இந்த கட்சி. இது கட்சி அல்ல, இது கட்சி அல்ல. இந்த கூட்டம் கட்சி கூட்டம் அல்ல. இந்த கூட்டம் என்பது வெற்றி கூட்டம், சொர்க்கத்திற்குரிய கூட்டம். அப்படின்னு சொன்னா இந்த கூட்டத்திற்கு நமக்கு முதல் தேவை என்னவென்றால், நம்மை நாம் ஷேகில் ஃபனாவாக்குதல். அந்த ஷேகில் ஃபனாவாக்கும் பொழுது உள்ளம் பரிசுத்த பெற்று, உள்ளம் தூய்மை பெற்று, முழுவதும் ஷேகுக்கு தன்னை அடிமையாக்கி கொடுப்பதின் மூலமாக அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும், இதே இமாம் ரூமி ரலியல்லாஹு சொல்லுவாங்க. இமாம் ரூமி ரலியல்லாஹு சொல்வார்கள், தன் ஷேகின் மூலம் தனக்கு கிடைத்த வார்த்தை, தன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக தனக்கு கிடைத்த வார்த்தை குறித்து சொல்வார்கள். குஃப்தஉ குஃப்தா खुदाबूद, गुफ्ताऊ गुफ्ता खुदाबूद, गर्चे गर्चे बसखुन அப்துல்லாபூத். அவர் சொல்லும் வார்த்தை இறைவனுடைய வார்த்தை. பஹுல்கூமே அப்துல்லாபூத், அப்துல்லா என்ற இறை அடியானினுடைய தொண்டைக்குழியிலிருந்தும் வந்த வார்த்தையானாலும் அது என் இரட்சகன் சொல்லும் வார்த்தையாக நான் பார்க்கிறேன் என்று சொல்வார்களே. அந்த விதத்தில் தன்னுடைய ஷேகினுடைய வார்த்தை அது இறைவனுடைய வார்த்தை, தன்னுடைய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை என்ற விதத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து, அந்த அர்ப்பணிப்பில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் கண்டு ஈருலகத்திலும் சௌபாகியம் பெறக்கூடிய நல்ல நசீபையும் நாளை
வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு கலிமா ஷஹாதா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை நம்முடைய ஷேഖினுடைய முகத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுகத்தையும் சிரித்த பார்வையோடு, ஒரு நேரத்தில் இது எனக்கு விளங்கலை, இந்த ஒன்றை மட்டும் சொல்லிட்டு நிப்பாட்ட, ஒரு நேரத்தில் எனக்கு விளங்கலை. இப்போ உஸ்தாதிட்ட தான் ஆரம்ப நேரத்தில் நான் வந்து கேட்டேன், இது மாதிரி இருக்குது ஹஸ்ரத், ரொம்ப கஷ்டமா இருக்குது சில நேரங்களில், என்ன செய்யறது அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னா, என் முகத்தை நினைச்சுக்கப்பா, என்ன நினைச்சுக்கப்பா அப்படின்ட்டாங்க. அந்த நேரத்தில் எனக்கு விளங்கலை உண்மையிலேயே. அந்த நேரத்தில் இந்த வார்த்தை எனக்கு உண்மையில் விளங்கவில்லை. பிறகு சில நாட்கள் கழித்த பின்னால் அல்லாமா ரூமி ரலியல்லாஹு தஆலாவுடைய இந்த வார்த்தை, பஷக்லே ஷைக் தீதம் முஸ்தஃபாரா நதீதம் ஃபகத் முஸ்தஃபாரா தீதம் ஹுதாரா என்ற அந்த கவிதைகளையும் அதற்கான விளக்கங்களையும் அது சார்ந்த விஷயங்களையும் எல்லாம் தெரியும் பட்சத்தில் அன்று நம்முடைய ஷேக் அவர்கள் சொன்னார்களே அந்த வார்த்தை எவ்வளவு நிதர்சனம் அப்படின்ட்டு. கூப்பிடுறதுக்கு முந்தைய ஒரு வார்த்தை சொன்னாங்க, பக்தாத் ஷெரீப் போயிட்டு வந்தாங்க, ஷேக் நாயகத்தினுடைய ஜியாரத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த வருஷத்துக்கு முந்தின வருஷம் அசத் போயிட்டு வந்தான். அப்ப சொன்னாங்க, அசத் நம்ம சின்ன பிள்ளைன்னு நினைச்சு போன் போட்டு சொன்னாங்க, அப்படி நான் பக்தாத் ஷெரீப் போறோம் வாப்பா, துவா செய்யுங்க அப்படின்ட்டாங்க. அப்பா எங்களுக்கும் துவா செய்யுங்க, அடுத்த வருஷம் போவாப்பா அப்படின்ட்டாங்க. உண்மையிலேயே நம்ம எங்கிருந்து போவோம், நம்ம காலத்து நமக்கு தெரியும், மாஃபில் ஜுப்பத்தி இல்லல்லான்ற மாதிரி நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம எப்படி போறோம் அப்படின்ற மாதிரி நினைச்சா மாஷா அல்லாஹ், சுப்பாண்ட சட்டன்ற மாஃபில் கமீசி இல்லல்லா அப்படின்னு வச்சுக்கிற வேண்டியதான், புரியுதா? அப்ப இந்த மாதிரி சொன்ன பொழுது அப்படி நமக்கு ஒரு நிலை இருந்தது. ஆனா நம்மளே எதிர்பார்க்காம அல்லாஹ் தஆலா, அது ஷேഖினுடைய வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹ். எனவே வாழும் காலமெல்லாம் நம்முடைய ஷேഖுக்கு அர்ப்பணித்து மரணிக்கும் சமயத்திலும் ஷேഖினுடைய திருமுகத்தையும் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அழகாக காட்சி தந்து பார்த்து ரசித்து நாம் மரணிக்கும் தௌஃபீக்கையும் நாளை மறுமையில் ஷேഖுடனும் நம்முடைய உயிரிலும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் சங்கமித்திருக்கக்கூடிய நல்ல நசீபையும் நற்பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.